இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குற. Hi guys, hope you guys are doing well. Peace be upon you. இன்னைக்கு வந்து நான் எதற்கு வந்து ஆண்மகனின் அடையாள சின்னமா நல்லா அழகா மினுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, I said ஆண்மகன் and said மினுக்கி. Okay, no. Today we are doing male. My pronouns are he, not him. Because I'll never be him. ஓகே, அதாவது என்னவென்றால் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு 19 வயசு அப்போ தான் ஆனேன். நான் கொஞ்சம் கண்டமேனிக்கு கத்தி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் போட்ட கண்டென்ட்டுகள்லாம் வந்து தவறாக மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியோ மிஸ்லீடிங்காவோ இருந்து எனக்கு ஒரு ஹேட் ஆர் லைக் ஒரு கிரிட்டிசிசம் கிடச்சிருந்ததா, ஓகே நைஸ். பட் என்னை இன்டர்நெட் அதுக்கெல்லாம் நியாயமாக கலாய்க்கலை. என்னை வந்து பயங்கரமாக ஆண்மைக்காக கலாய்ச்சாங்க. அப்போ வந்து நான் கொஞ்சம் சின்னஞ்சிறுசு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அழுதுட்டு என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எதை பற்றியும் வரி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இப்போ வரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு அந்த காலத்தில் என்னை எதை வச்சு அடித்தாங்களோ அதை வச்சே நான் இப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துள்ளேன். அதனால் இன்னைக்கு we are gonna find what type of male I am guys. என்னை பொறுத்தவரை மாஸ்குலினிட்டிங்கிறது ஒரு ரொம்ப அழகான, ஒரு அன்பான, ரொம்ப ஷேரிங்கான, கிவிங்கான ஒரு ஜெண்டர் குவாலிட்டியாக இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களோட பர்த் செக்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, அது வழியாக நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க, உங்களுக்கு இருக்கிறது அந்தளவுக்கு யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ உங்களை ஒரு பங்காக கொடுத்து உதவுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் மாஸ்குலினிட்டியாக பார்க்குறேன் கைஸ். ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அவ்வளோ எமோஷ்னலாக வல்னரபிளாக இல்லாத ஒரு ட்ரைட்டையும் வந்து மற்றவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறது பேர் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி. அண்ட் இது வந்து பெண்களை மட்டும்தான் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து பெண்களை எவ்வளோ பாதிக்குமோ அதே சமயத்தில் ஆண்களையும் பாதிக்கும். அதாவது ஒரு பையன் வந்து அழுவணும் நினைக்கிறான், அவன் எமோஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல இல்லை ஆம்பளைங்கன்னா அழுவ மாட்டோம், ஆம்பளைங்கன்னா இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லி அந்த பையன் வந்து ஏதோ ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறான். அதையும் ஐயோ நான் வந்து பையன், நான் வந்து அழக்கூடாது, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது. இப்படி அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வரீங்கன்னா அதுதான் ஹவு த மாஸ்குலினிட்டி ஹேஸ் அஃபெக்டட் த மென் ஆஸ் வெல். இது வந்து ஒரு சாதாரண கம்பேரிசன் தான். இதே மாதிரி நிறையா விஷயத்தில் எப்படி டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி வந்து ஆண்களையும் சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ்னால நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட எமோஷன்ஸை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வச்சு அது டிப்ரெஷனாகவோ மற்ற மென்டல் இல்னஸாகவோ டெவலப் ஆகி அவங்களையே பாதிச்சு வரைக்கும் கொண்டு போகுது. அண்ட் ஒரு சின்ன ஃபேக்ட் இங்கே சொல்லிக்கிறேன், மென் கமிட் மோர் தென் விமென் ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஸோ இன்டர்நெட்டில் நான் ஆல்ஃபா மேல் சிக்மா மேல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ஆல்ஃபா மேல் சிக்மா மேல்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இதில் எந்த டைப் ஆஃப் மாஸ்குலினிட்டியில் நான் விழுவேன் என்று கண்டுபிடிக்க எண்ணினேன். அதனால் இந்த குவிஸை நாம் எடுப்போம். அண்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு இந்த டைப் ஆஃப் மாஸ்குலினிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல மனசு இருந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தனக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து டிசிப்ளின்டாக இருந்தாலே அவங்க வந்து நல்ல ஆண்கள் தான். நம்ம வந்து இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஆண்மைகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். முதலில் வந்து ஆல்ஃபா மேல். ஆல்ஃபா மேல் வந்து டாப் ஆஃப் த பிரமிடில் இருக்காங்க. நான் வந்து மேலே இருக்கணும், ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், இது கரெக்டாக இல்லைனா நான் வந்து திருத்துங்க, புரியுதா? சூரரை போற்று சூர்யா வந்து ஒரு ஆல்ஃபா மேல் ஒரு விழுவாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் வில்லியம் வேலஸ் ஃப்ரம் பிரேவ் ஹார்ட் எனக்கு தெரியாது, மேவரிக் ஃப்ரம் டாப் கன் எனக்கு தெரியாது, லியோனிடாஸ் ஃப்ரம் 300 எனக்கு தெரியாது, இது யாருமே எனக்கு தெரியாது. இரண்டாவது வந்து பீட்டா மேல்ஸ். பீட்டா மேல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் அண்ட் டவுன் டு எர்த். குட் ஸ்டார்ட் கைஸ். ஷையர் அண்ட் மோர் ரிசர்வ்ட். பீட்டா மேல்ஸ் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து நல்ல கான்வர்சேஷனலிஸ்ட், ஆட்களின் மனதுகளை வெல்லுபவர் மாதிரி இருப்பாங்களாம். தேர் ஆஃபன் அசோசியேட்டட் வித் ஹாப்பி லாங் டேர்ம் மேரேஜஸ் அண்ட் சில்ட்ரன் தட் அடார் தெம். வாவ், a good happy father who is also kind in this world 100. உலகத்துல எந்த அப்பனாவது இந்த வயசு பையனுக்கு ஊட்டி விடுவாங்கடா?
நான் ஆசையோடு தரேன்ல. வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபில் ஃப்ரம் மாடர்ன் ஃபேமிலி, கைஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரைட் ஆஃப் மாஸ்குலினிட்டி. சாம் ஃப்ரம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எனக்கு தெரியாது. பென் ஃப்ரம் பார்க்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் எனக்கு தெரியாது. காமா மேல்ஸ் ஆர் லைஃப் ஆஃப் த பார்ட்டி, ஈக்குவலி கிரியேட்டிவ் அண்ட் அட்வென்ச்சரஸ். தேர் ஆஃப்டன் போர்ட்ரேட் அஸ் ஃபன் லவ்விங் மென் ஆஃப் கல்ச்சர். இந்த ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோளாராக ஏதாவது பண்ணிட்டு இந்த கேடி வேலை சேட்டை அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கிக்கு வேணும் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் வந்து காமா மேல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து ஜோயி ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஐ திங்க் ஜெயம் ரவி ஃப்ரம் தில்லாலங்கடி வில் ஃபால் இன் டு திஸ். டெல்டா மேல்ஸ், அவங்க வந்து கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிளாக அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆட்கள் தான் டெல்டா மேல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவானந்தம், கத்தியில் வரும் ஜீவானந்தம் வந்து இந்த கேட்டகரியில் விழுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர். அப்புறமா ஒமேகா மேல்ஸ் ஆர் ஸ்கில்டு இன்ட்ரோவர்ட்ஸ் ஹூ டோன்ட் நீட் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். வந்து மற்றவங்களை பற்றி யாரும் கண்டுக்காமல் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ஒமேகா மேல்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கில் தெரியும், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும், அந்த வேலிடேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இல்லை. இந்த எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுறவங்க தான் வந்து சிக்மா மேல்ஸ். முதல் கேள்வி வந்து ஐ எம் பிரேவ், கேப்பபிள், கரிஸ்மேட்டிக், டாமினன்ட், டிசைசிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் லீடர். இதனை எல்லாத்தையும் கேட்குது. பிரேவ் சம்வாட், கேப்பபிள் சம்வாட், கரிஸ்மேட்டிக் சம்வாட், டாமினன்ட் நோ, டிசைசிவ் நோ, ரெஸ்பான்சிபிள் நோ, நியூட்ரல். I care deeply about power and status. I don't actually. Men want to be like me and women are drawn to me. என்னடா அது கலாய்க்கிற மாதிரி கேட்குது, எனக்கு தெரியல. I don't want to tell disagree because it's not like no one does. I am extroverted and love to be in the center of affection. Strongly, shamelessly agree. I am ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைட்டிங் டு ஸ்டே அட் த டாப். நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், மேலே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். பட் லைக் நேச்சுரலி எப்போவுமே மேலே இருக்க முடியாது, சம்டைம்ஸ் கீழே வருவேன். அப்போ வந்து அதுக்கப்புறமா எனக்கு மறுபடியும் மேலே வரணும், டாப்பில் தான் இருக்கணும், ரீட்டைன் பண்ணணும், அந்த மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓகே நம்ம மேலே வரணும் அப்படின்ற போது வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கினா எனக்கு ஓகே அதான் நான் ஐ ப்ரூவ்ட் மை செல்ஃப் ஆன் டாப். ஐ டோன்ட் ஹாவ் டு சஸ்டெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் டெல் டிஸ்அக்ரி ஒன்லி. I am loyal to the alpha male in my life. There is no alpha male in my life. Yes, my friend. Yeah, I am loyal to them, I guess. We agree. I am friendly, decent, kind and eager to please. 100%. Me core eager to please is 200% Shakil coded. But okay, agree. I dislike questioning the rules. No, I love questioning the rules. It's not like I fight இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு நினைக்க மாட்டேன். பட் ஒரு விஷயம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும்னு நினைப்பேன். Why is it like that அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, இதுக்கு வந்து நான் டிஸ்அக்ரி கொடுக்கணும், மறந்துட்டேன். I like questioning the rules. I avoid risks and confrontations. Agree. I don't like questions. Agree. எனக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நோண்டி ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது இருந்துட்டு போட்டோம், புரியுதா? I lack ambition and do not worry about status. I am actually very ambitious. I don't worry about status though. I think neutral. Yeah. I am competent, beautiful and hardworking. I don't know man. I am not beautiful. I am not hardworking. நான் ரொம்ப கேஷுவலாக வேலை பார்ப்பேன். படிக்கிறது, நான் பண்ணுற வேலை படிக்கிறது எல்லாத்தையும் கேஷுவலாக என் லைக்கிங்க்கு எனக்கு எப்படி சூட் ஆகுதோ அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஐ எம் an average guy who prefers a safe 9-to-5 life. அதுவும் பண்ணுற வேலையை பொறுத்து தான், புரியுதா? I tell neutral. நான் எல்லாத்துக்கும் நியூட்ரலுங்க. I have very little status and power. I don't know about the status, but I know I wield a lot of power within myself. இது ஒன்றுதுக்கு மேலே strongly disagree கொடுத்தேன். I don't believe my ideas and dreams are worth pursuing. Nope, strongly disagree. Yeah, self-improvement is not a focus of my life. Should strongly disagree. My intelligence is above average. அறிவாக இருப்பேன், ஆனால் தெளிவாக இருக்க மாட்டேன். இதை எப்படி சொல்கிறது? எனக்கு வந்து நான் வேலை பார்த்தேன், நான் மூளை யூஸ் பண்ணேன்னா சூப்பர். நான் வந்து சம்டைம்ஸ் நீயாடா இதை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மூளை யூஸ் பண்ண மாட்டேன், அதுதான் பிரச்சனை. யூஸ் பண்ணால் சூப்பராக யூஸ் பண்ணுவேன். ஐ எம் சென்சிட்டிவ், ஐடியலிஸ்டிக், தாட்ஃபுல் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்டிவ். Strongly agree actually. No words. Crying is only coming. Have told me I'm dishonest with myself and others. Strongly agree. Yeah, I could talk about this. That will become a Peslama video. So yeah, we are moving. I'm a romantic and get friend zoned by women.
I do think I'm romantic, guys. If someone's going to come, I think I'll be a romantic person because நான் என்னை சுற்றி இருக்கவங்கள ஜென்ரலாகவே நல்லா பார்த்துப்பேன். I do have my own share of delusions. அதில் வந்து என் இமேஜினரி பார்ட்னர் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Agree, but I don't know about the friend zone part. I am unathletic and overweight nerd. Strongly disagree. People find me socially awkward, uncomfortable, and weird. People find me weird and uncomfortable, but not socially awkward. I make them uncomfortable because I am weird. Neutral. I'm practically invisible to women. No, I am very visible to everyone. I make myself, so disagree. I'm lonely and depressed most of the time. Not most of the time, so I will tell disagree. Alhamdulillah. Society has rejected me against my wishes. என்ன எலவோ ஐ டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிளேம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஃபார் மை ஷிட்டி லைஃப் கைண்ட் ஆஃப் அக்ரியா பட் லைக் ஐ ஆக்சுவலி ஐம் கைண்ட் ஆஃப் irresponsible. I have to take myself accountable for that. I am a self-sufficient and non-conformist. Agree, I am self-sufficient and non-conformist. I have a strong desire for freedom. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ வீட்டை விட்டு ஓடி போகணும்லாம் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ். I'm uninterested in social status and power. But I disagree. I am interested in social status and power. I wouldn't tell no when given. You get what I mean? I wouldn't tell illa வேண்டாம் someone's giving padavi and power லாம் இருக்கு அப்படின்னு because I can do a lot of good things with it. I'm neither a leader nor a follower and prefer to do my own thing. Disagree. நான் இந்த கூட்டத்தில் ஒருத்தன் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுவாங்களே தனியாக not me. My social circle is very small or non-existent. No, my social circle is big and it is very existent. Disagree. Moment of truth. 3, 2, 1. Alpha male 10 out of 20. Beta male 12 out of 20. Delta male 3 out of 20. Gamma male 13 out of 20. Omega male 9 out of 20. Oh, gamma male is the life of the party. And the Tillalangadi Jayam Ravi, literally me. Okay guys, I am very pleased with this because this is kind of accurate. Most dominant trait is gamma male. Jumping around and doing what I want is the most dominant masculine trait of me, which I like. Good. அடுத்து பீட்டா மேல் அந்த கைண்ட் அந்த லவ்விங் அந்த மாதிரி. அடுத்து ஆல்ஃபா மேல் வந்து 10 out of 20 which is good. டெல்டா மேல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறது அதில் வந்து கொஞ்சம் தகுந்தம் தான். ஸோ 3. ஒமேகா மேல் தான் அந்த ஸ்கில்டு இன்ட்ரோவர்ட்ஸ் ஹூ டோன்ட் நீட் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் which is great. என்னோட அதிகமாக ஸ்கோர் வாங்கினது என்னோட டாமினன்ட் டைப். அதாவது இந்த டெஸ்ட் படி நான் ஒரு காமா மேல். ஐ ரியலி லைக் மேக்கிங் திஸ் வீடியோ. நான் இதை போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது முகமது ஷக்கீல். பை பை. பீஸ் பி அப்பான் யூ. அவ்வளோதான்.